Hi guys, நான் உங்கள் PSB YouTuber பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா BlueStack செட்டிங்ஸை பற்றி அக்குவேறு ஆணுவேறு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு BlueStackல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் இன்னும் விஐபிஸ் வாலெட்டில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்ம $1995, ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது நம்ம $4000. ஸோ குறைஞ்ச முதலீட்டில் அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்டலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து BlueStack ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கைஸ் நீங்கள் இன்னும் BlueStack வெர்ஷன்ஸை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து BlueStackல எப்படி செட்டிங்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே 3 டாட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா இங்கே கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வந்துக்கலாம். ஸோ நான் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த டாஸ்க் பாரில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள், டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து CPU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து CPU அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராசஸரோட நேம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடு என்னன்றது வந்து இங்கே காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து எத்தனை கோர் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லாஜிக்கல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வந்து எத்தனை இருக்குது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்க்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து இந்த லாஜிக்கல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் எத்தனை ப்ராசஸ் வந்து இயங்கிட்டு இருக்கோ அத்தனை ப்ராசஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட வந்து 6 கோர் இருக்குது அப்படின்னா அது வந்து டபுள் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 லாஜிக்கல் கோர் வந்து இங்கே இயங்கிட்டு இருக்கு. ஸோ உங்ககிட்ட வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எத்தனை கோர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நான் BlueStackக்கு வந்துடுறேன். BlueStackல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து CPU அலகேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து எத்தனை கோர் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து 4 கோர் போட்டிருக்காங்க, மீடியம் வந்து 2 கோர், லோ ரேஞ்ச் வந்து 1 கோர். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட நீங்கள் அதிகமான கோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து எத்தனை கோர் அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா CPUவில் 6 கோர் இருந்தது. ஸோ அதில் வந்து நான் வந்து 4 கோர் நாங்கள் கொடுத்துட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிற 2 கோர் வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸை பார்த்துக்கும். ஓகேங்களா? மற்றது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா BlueStack ரன் ஆகிறதுக்கு 4 கோரை எடுத்துக்குது. அதே மாதிரி நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம் அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து ஒரு 2 கோரில் வந்து 1 கோர் எடுத்துக்கும், இன்னொரு கோர் வந்து நம்ம அதர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இயங்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெமரி அலகேஷன். மெமரி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து 16 GB ரேம் இருக்குது. ஸோ 16 GB ரேம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 15.9 GB தான் வந்து யூசேஜ் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து எத்தனை GB ரேம் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 கூட கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 25-75 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது 25% வந்து BlueStack யூசேஜுக்கு, மீதி இருக்கிற 75% வந்து சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து நம்ம BlueStackக்கு வந்துக்கலாம். ஸோ BlueStackல பார்த்தீங்கன்னா மெமரி அலகேஷனில் வந்து ஹையாக வந்து 4 GB வரைக்கும் போட்டிருக்காங்க, மீடியம் வந்து 2 GB போட்டிருக்காங்க, லோவஸ்ட்டு வந்து 1 GB போட்டிருக்காங்க. ஸோ கஸ்டமைஸ்டாக வந்து நீங்கள் எவ்வளோ மெமரி நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ இது வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது வந்து உங்கள்கிட்ட வந்து 16 GB இருக்குது இல்லை 8 GB இருக்குது அப்படின்னா 50-50 நீங்கள் போடுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா ஒரு 25-75 அப்படின்ற மாதிரி நீங்கள் போடுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஹைன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, லோ மெமரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ பேலன்ஸ்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மெமரி யூசேஜும் CPU அலகேஷனும் வந்து அதிகமாகும் போது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிசியில் அதிகமான ஸ்பேஸ் இருக்கும்போது எனக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை பேலன்ஸ்டு அப்படின்னு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நீங்கள் வந்து கேம் ப்ளே
பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டிங்கோ இல்லை ஏதாச்சும் ஒன்று போடும்போது பேலன்ஸ்டாக இருக்கும். லோ மெமரி அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து மெமரி யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 4GB இல்லை 2GB தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லோ மெமரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 30-60 தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தேவைப்பட்ட அதிகப்படுத்திக்கலாம் இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட யூசேஜை பொறுத்து தான் இருக்கும். மோஸ்ட்லி உங்களோட பிசியோட கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் தான் வந்து இந்த ஃப்ரேம் ரேட்டை வந்து மாறும். 60யும் 30யும் வச்சுக்கலாம், இல்லைன்னா 90 கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா 240 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஹை ஃப்ரேம் ரேட் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம் ரேட் வந்து 240 FPS வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் வி சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். டிஸ்பிளே FPS டியூரிங் கேம் பிளே அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கேம் பிளே பண்ணும்போது சைடில் ஒரு ஓரமாக வந்து எவ்வளோ FPS ஓடுது அப்படின்றது வந்து காமிக்கும். இது எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணாலும் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் மோஸ்ட்லி விளையாடுவீங்க. நான் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் தான் விளையாடுறேன் அப்படின்றதால லேண்ட்ஸ்கேப்லேயே வச்சுக்கிறேன். அது வந்து லேண்ட்ஸ்கேப் கேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டிஸ்பிளேயோட சைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 1920x1080 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் தான் வந்து ரெக்கமெண்டட். நான் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, நான் வந்து அதிகமான ரெக்கார்டிங் பண்ணுவேன். ஸோ கேம் ப்ளே பண்ணிகிட்டே வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் லைவும் வந்து அப்பப்போ போடுவேன். அப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும்போது இந்த ஒரு ரெசல்யூஷன்ல இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து கேம் பிளே பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹை ரெசல்யூஷனாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இது சூஸ் பண்ணிக்கிட்டு தான் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு 3 கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 160 DPI லோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து 240 DPI மீடியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து 320 DPI ஹைன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட பிசியோட கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை பிக்சல்ஸ் வந்து அதிகப்படுத்திக்க முடியும், இல்லைன்னா கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து லோ எண்ட் பிசியாக இருந்துச்சுன்னா லோன்னு வைங்க, மீடியம் ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா மீடியம்னு வைங்க, ஹை ரேஞ்சில் இருந்ததுன்னா ஹைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கஸ்டமைஸ்டாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணி அதிகமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுஸ் கர்சர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வேணுமா இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணுமா அப்படின்றது வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கர்சரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் எல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுங்க. இப்போ வந்து நம்ம கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. ஸோ இதில் வந்து கிராஃபிக்ஸ் இன்ஜின் வந்து நம்ம எந்த மோடு நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான கேம் ப்ளே பண்ண முடியும். இதில் வந்து கம்பேபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பப்ஜி பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா கம்பேபிலிட்டி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா அதிகமான கிராஃபிக்ஸ் இருக்காது, மீடியமான கிராஃபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து OpenGL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், DirectX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்ககிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இண்டிவிஜுவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து OpenGL வைங்க. உங்ககிட்ட வந்து கிராஃபிக்ஸ் கார்டே இல்லை அப்படின்னா கூட இந்த OpenGL வைங்க. DirectX அப்படின்றது என்னன்னா ப்ராசஸர்லேயே வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வரும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஸோ அதனால வந்து OpenGL வைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம BlueStack ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகிற அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரெடி ஆகிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோலேயே வைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து சாஃப்ட்வேர் டீகோடிங், அப்படி இல்லைன்னா டிசபிள் பண்ணி வைங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GPU யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்ககிட்ட டெடிகேட்டட் GPU இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுங்க. ரீஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும். ரீஸ்டார்ட்டை கொடுங்க. இதில் வந்து ஆடியோவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து நீங்கள் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. மைக்கும் அதே மாதிரி தான், டிஃபால்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டிஃபால்ட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா மைக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மைக் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேம் பேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. ஸோ அதனால் நான் இதெல்லாமே டிசபிள் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கேம் பேடெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து இந்த BlueStack-ஓட அஃபிஷியல் சைட்ஸ் தான். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் கீ பிஹேவியர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எக்ஸிட் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எனேபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லாக் மவுஸ் கர்சர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன், அதுவும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா மவுஸ் கர்சர் வந்து நம்மளுக்கு வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டோம், அதை வந்து உடனே மாற்றணும், ஷார்ட்கட் கீ வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னா எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ ஹைடு, டெஸ்க்டாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து தேவைப்படாது அப்படின்றதால டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மீடியா ஃபோல்டர் அப்படின்றது வந்து டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவைஸில் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து நிறைய டிவைசஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அந்த டிவைஸை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பெரிய மாற்றம்லாம் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்டெல் இல்லை ஜியோ இல்லைன்னா வோடஃபோன் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஷார்ட் கட்ஸ் வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே வந்து மேனுவலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறது, ஷார்ட் கட்ஸ் மூலிமா வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வேணும்னா ஷார்ட் கட்ஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா வந்து நீங்கள் ஃப்ரீ அப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃப்ரீ அப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒன் கிளிக்கில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ், இந்த ஆண்ட்ராய்ட் டீபக் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. ஸோ டிசேபிள் பண்ணி வச்சிருங்க. மீதி எல்லா ஆப்ஷனும் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செக் ஃபார் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கீங்களா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் பர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா லோ எண்ட் பிசிக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான செட்டிங்ஸ் வைக்கணும், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் பிசிக்கு வந்து என்ன மாதிரியான செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. நீங்க இன்னும் PSB ஏர்ன் பண்ணி PSBYouTuber சேனல், PSB கேமர் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. Have a great time.